ஃபஸ்ட்டு ஒரு பேன் வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 1 கப் அளவு உளுந்து வந்து சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தொளி உளுந்து தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக வெள்ளை உளுந்து கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இது வந்து 5 நிமிஷம் நம்ம நல்லா வந்து வறுத்தெடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆனாலே போதும். நல்லா ஒரு வாசம் வந்ததுக்கப்புறமா இதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நம்ம நல்லா பவுட்ரு பண்ணி நல்லா செழித்து ஒரு உரமாக வந்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இன்னொரு பேன் வந்து எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எந்த கப்புக்கு உளுந்து அளந்தோமோ அதே கப்புக்கு 1 கப் அளவு கருப்பட்டி வந்து சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் கூட வந்து சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்துட்டு அதை நல்லா வந்துட்டு பாகா காய்ச்சி எடுத்துக்கோங்க. ஸோ ஜஸ்ட்டு அந்த வெல்லம் வந்து கரைஞ்சாலே போதும். நல்லா கருப்பட்டி கரைஞ்சதுக்கப்புறமா அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி ஒரு உரமாக வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு மிக்சிங் பவுலில் எந்த கப்புக்கு உளுந்து அளந்தீங்களோ அதே கப்புக்கு நம்ம 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம அந்த பொடிச்சு வச்சுருக்க உளுந்தை இதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு விஸ்கை வச்சு நம்ம நல்லா அந்த மாதிரி வந்து கலந்து விட்டுக்கலாம். ஸோ எந்த ஒரு கட்டிகளும் இல்லாமல் இந்த தண்ணியில் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இன்னொரு பேன் வந்து ஹீட் பண்ணிக்கலாம். அந்த பேனில் நம்ம எந்த கப்புக்கு உளுந்து அளந்தோமோ அதே கப்புக்கு நம்ம 2 கப் அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த உளுந்தை நம்ம இது கூட வந்து சேர்த்துடலாம். டோட்டலாகவே நம்ம வந்து 4 கப்பாக தண்ணி வந்து ஊற்றிருக்கோம். ஸோ சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி வந்து கைவிடாமல் வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு நல்லா வந்து கெட்டியாகி வரும். ஸோ சேர்த்து நல்லா அந்த மாதிரி கலந்துட்டதுக்கப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் போல் ஆயிருக்கு. நம்மளுக்கு நல்லா வந்து கட்டியாக வந்துருக்கு பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கெட்டியாகணும். இன்னுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னுமே நல்லா வந்து கெட்டியாகும். ஸோ மாவு வந்து நல்லா வந்து வேகட்டும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 நிமிஷம் போல் ஆயிருக்கு. மாவு வந்து வெந்துருச்சான்னு செக் பண்ணதுக்கு நம்ம கையில் கொஞ்சமாக வந்து தண்ணியை வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி மாவை தொட்டு பார்த்தோம் அப்படின்னா கையில் வந்து ஒட்டக்கூடாது. ஸோ அப்படின்னா மாவு வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இதில் கரைச்சி வச்சுருக்க அந்த கருப்பட்டி பாக இது கூட வந்து சேர்த்துடலாம். ஸோ சேர்த்துட்டு நம்ம இந்த மாதிரி நிறைய எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து ஈவனாக வந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ சேர்த்து நம்ம நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மாவு வந்து நல்லா லூஸ் ஆயிரும். ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ டோட்டலாகவே நம்மளுக்கு வந்து 6 டேபிள் ஸ்பூன் தான் வந்து தேவைப்படும். ஸோ சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் கூட ஆயிருக்கு. நல்லாவே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா கெட்டியாகி வந்திருக்கு. இப்போ நல்லா இப்போ பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா இந்தளவுக்கு நம்மளுக்கு கெட்டியானாலே போதும். நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். பாருங்கள் பேனில் ஒட்டாமல் எந்த அளவுக்கு திரண்டு வருதுன்ட்டு. இதை தான் பார்த்தீங்கன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டான நம்மளுடைய உளுந்தங்களி வந்து தயாராகிடுச்சு. இது வந்து உடம்புக்கு ரொம்ப வந்து ஹெல்த்தி. ஸோ கன்ஃபார்ம் நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.